Hi friends, welcome to Time and Space Mastery. And இன்னைக்கு நம்ம linear search in linked list பேஸ் பண்ணி ரெண்டு ப்ராப்ளமா நம்ம பார்க்கலாம். வெரி ஈஸி ப்ராப்ளம்ஸ் தான். Find the length of the linked list அது ஒன்று and search an element in the linked list. ஃபர்ஸ்ட் நம்ம length of the linked list அதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இது ஈஸி ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம இதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் லிஸ்ட்டில் கொடுத்துருக்க லென்த் எவ்வளோன்றதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது இந்த லிங்க் லிஸ்ட்டில் 1 2 3 4 இதுதான் நம்மளோட ஆன்சரை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட்டை நம்ம எப்பயுமே மூவ் பண்ணக்கூடாது. அதனால டெம்ப் அப்படின்ற ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஹெட்டுக்கு இங்கே நம்ம டெம்ப் அப்படின்ற நேம் வச்சுட்டு இப்போ நம்ம கவுண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளும் வச்சுக்கலாம். கவுண்ட் இனிஷியலாக 0. ஸோ நம்ம டெம்ப் வந்து நல்லா ஆகுற வரைக்கும் நம்ம டெம்பை மூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். டெம்ப் ஈக்குவல் டு டெம்போட நெக்ஸ்ட், டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒன்ஸ் எப்போ டெம்ப் நல்லுக்கு ரீச் ஆகுதோ அப்போ நம்ம இந்த கரண்ட்டாக கவுண்ட்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ நம்ம அதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இதை நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே ட்ரை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலாக கவுண்ட் வந்து நமக்கு இப்போ டெம்ப் வந்து நல் இல்லை, அதனால நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ டெம்ப் எங்கே போகுது, டெம்ப் எங்கே மூவ் ஆகுது. இப்போ டெம்ப் நல் இல்லை, அகைன் நான் அதை 2 போடுறேன். நெக்ஸ்ட் டெம்ப் இங்கே மூவ் ஆகும், இப்போயும் நமக்கு நல் இல்லை. நெக்ஸ்ட் டெம்ப் இங்கே மூவ் ஆகும், இப்போயும் நமக்கு நல் இல்லை. ஸோ 4. நெக்ஸ்ட் நம்ம டெம்ப் இங்கே மூவ் ஆகும்போது நல், அதனால ஜஸ்ட் இப்போ ஃபைனலாக நம்ம கவுண்ட்டில் என்ன இருக்குது 4, அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணி விட போகிறோம். தட்ஸ் இட். நம்ம ட்ரை ரன் பண்ணும்போது பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்ட் அப்படின்றத நம்ம 0வாக இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஹெட்டை நம்ம மூவ் பண்ணக்கூடாது அப்படின்றதால நம்ம டெம்ப் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். அதை நம்ம ஹெட்டில் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வைல் லூப் எது வரைக்கும் ரன் பண்ணணும், வைல் லூப் நம்ம எவ்வளோ நேரம் ரன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டெம்ப் நாட் ஈக்குவல் டு நல், நல்லா வராத வரைக்கும் நம்ம அந்த வைல் லூப் ரன் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ எப்பயுமே கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெம்ப் ஈக்குவல் டு டெம்போட நெக்ஸ்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் இது நமக்கு டெம்ப் எப்போ நல் ரீச் ஆகுதோ அப்போ நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் கவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணோம்னா எஸ், நமக்கு எல்லா கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு ஒரு லிங்க் லிஸ்ட்டில் ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. அந்த அந்த வேல்யூ அந்த லிங்க் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நமக்கு வேல்யூ அப்படின்ற ஒரு இப்போ நமக்கு 20 அப்படின்னு பேராமீட்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 20ன்ற வேல்யூ இந்த கொடுத்துருக்க லிங்க் லிஸ்ட்டாக இருக்கா இல்லையான்றதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதனால் அதே மாதிரி நமக்கு லீனியர் சர்ச்சில் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம ஹெட்டை மூவ் பண்ணக்கூடாதுன்றதால டெம்பை வந்து நம்ம ஹெட்டுக்கு இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெம்போட வேல்யூ டெம்ப் நாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ அப்படியான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ 5ம் 20யும் ஈக்குவலாக இல்லை, அப்போ நெக்ஸ்ட் டெம்பை எங்கே மூவ் பண்ண போகிறோம், 10 20 அப்பயும் ஈக்குவல் இல்லை, நெக்ஸ்ட் டெம்பை மூவ் பண்ண போகிறோம். 20 20 வந்து ஈக்குவல், அதனால நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் ட்ரூ, அதாவது நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ லிங்க் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஒருவேளை இங்கே 20 இல்லாமல் ஏதாவது இப்போ நமக்கு இங்கே ஒரு 30 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இதை கம்பேர் பண்ணும்போது 20 30 இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே டெம்ப் இங்கே மூவ் ஆகும் 1 30, இதுவும் சேமாக இல்லை. நமக்கு ஒன்ஸ் எப்போ நமக்கு டெம்ப் லாஸ்ட் நல்லுக்கே ரீச் ஆகிடுச்சோ அப்போயும் நமக்கு எதுவுமே ஃபைன் பண்ணலன்னா நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் ஃபால்ஸ் அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அதை நம்ம எப்படின்னு கோடில் பார்க்கலாம். நம்ம அங்கே பார்த்த மாதிரி ஸோ இனிஷியலாக நம்ம ஒரு டெம்புங்கிறனோட நம்ம ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வைல் லூப்பில் நம்ம அந்த டெம்போட வேல்யூ இருக்க வரைக்கும் நம்ம நல்லா இல்லாத வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். டெம்போட டேட்டா இஸ் நாட் ஈக்குவல் டு நல், இது வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் இப்போது டெம்போட டேட்டா வந்து இங்கே நம்ம டெம்போட டேட்டா பார்க்கக்கூடாது, டெம்ப் தான் பார்க்கணும். ஓகே, ஒன்ஸ் இங்கே டெம்போட டேட்டா நமக்கு ஈக்குவல் டு கொடுத்துருக்க கீ, இதுதான் நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ, அதுவாக வரைக்கும் நமக்கு வந்துருச்சு, ரெண்டும் சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் ட்ரூ, பிகாஸ் நமக்கு லிங்க் லிஸ்ட்டில் கொடுத்துருக்க வேல்யூ இருக்குது. அப்படி இல்லை, இந்த வைல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமும் நமக்கு இந்த வேல்யூவே இல்லை அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போது நான் சப்மிட் பண்ணுறேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இங்கே எதனால் டிஎல்ஏ வந்திருக்கு அப்படின்னா நம்ம டெம்பை மூவ் பண்ணணும், இல்லைனா டெம்பரை அப்படின்ற அந்த வேரியபிள் அங்கேயே தான் இருக்கும். ஸோ டெம்ப் ஈக்குவல் டு டெம்போட நெக்ஸ்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணணும், அப்போ தான் நமக்கு டெம்ப் மூவ் ஆகி அட் லாஸ்ட் நமக்கு நல்லுக்கு வரும். இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எல்லாமே நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸை நம்ம அனலைஸ் பண்ணலாம்.
யா இப்போ எங்க நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு ப்ராப்ளமுக்குமே, அதாவது நம்ம கவுண்ட் டோட்டல் நோட் இந்த லிங்க் லிஸ்ட் அந்த சம்க்கும் அண்ட் சர்ச் எலமெண்ட் இந்த லிங்க் லிஸ்ட் இந்த ரெண்டு ப்ராப்ளமுக்கும் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா பிக் ஓ ஆஃப் என் நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி. எதனாலனா நமக்கு எப்படியுமே அந்த அட் த வேர்ஸ்ட் கேஸ் நம்ம எவ்ரி நோடையும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி ஆகணும். இப்போ சர்ச் அண்ட் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூ வந்து நமக்கு கடைசி நோடில் கூட மேபி இருக்கலாம். இந்த வேர்ஸ்ட் கேஸ் மேபி ஃபர்ஸ்ட் நோடில் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நோடில் இருந்ததுன்னா நமக்கு பிக் ஓ ஆஃப் ஒன் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். பிகாஸ் நம்ம இதெல்லாம் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணவே தேவையில்ல, ஃபர்ஸ்ட்லேயே இருக்குன்னா நம்ம அங்கேயே ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்ருவோம். அப்படி இல்லை இந்த வேர்ஸ்ட் கேஸ் நம்ம கடைசி நோடு வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணுவோம். அதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு இங்கே டெம்ப் அப்படின்ற ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் பிக் ஆஃப் ஒன். அதே மாதிரி நமக்கு போன ப்ராப்ளமுக்கும் சேம் டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான். We will meet on next problem guys. Thank you.